சுந்தரகாண்டம் தொடர்ந்து படிக்கலாமா? கெஞ்சும் ராவணனை வேதனையுடன் பார்த்தார் அனுமர். ஐயோ பாவம், எத்தனை பராக்கிரமசாலியடா நீ! மாவீரன், இறைவனையே தனது கானத்தால் மயக்கும் அளவுக்கு திறமை பெற்றவன், காமத்தின் பிடியில் சிக்கி இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டானே என்று அவனை பற்றி மனதில் நினைத்தவாறே அன்னையின் பதிலுக்காக காத்திருந்தார். யாரு? மேல ஒளிஞ்சின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ அனுமர். தனக்கு ராவணனுக்கும் இடையே ஒரு துரும்பை கிள்ளி போட்டார். அதாவது மூஞ்சிய கூட பார்த்து பேசக்கூடாதுன்ட்டு சீதையோட எண்ணம். அந்த துரும்பை பார்த்து அதை ராவணனா நினைச்சு பேசுறாளாம். ராவணா, உன் மனதில் கெட்ட எண்ணம் கூடிக்கொண்டிருக்கிறது. பிறன் மனைவியை விரும்புவது பாவம். உன் எண்ணம் எப்போதும் ஈடேறாது. நீ எப்படி உன்னை மாவீரன் என்று சொல்கிறாய்? யாரும் இல்லாத சமயத்தில் கல்வனை போல் என்னை அபகரித்து இங்கு வருவது வீரனா? அது வீரத்திற்கு அடையாளம் அல்ல. உன்னுடைய தீய எண்ணத்தால் இலங்கையின் அழிவிற்கே வித்திட்டு விட்டாயே. உலகம் போற்றும் உத்தவனான என் ராமனை, என் கணவரை விட்டு நான் வருவேன் என்று எப்படி நினைத்தாய்? அவர் படையெடுத்து வந்து என்னை மீட்பது நிச்சயம். உன்னை காத்து கொள்ள விரும்பினால் என் கணவரின் திருவடிகள் விழுந்து மன்னிப்பு கேள். கருணாமூர்த்தியான அவர் நிச்சயம் உன்னை மன்னிப்பார். இல்லையே அவரது கோபத்துக்கு ஆளாவை. ராம லட்சுமணர்கள் விடும் பானங்களால் இலங்கையே அழிந்து விடும். புரிந்து நடந்து கொள். நீயும் உன் மனைவிகளோடு மக்களோடு இன்பமாக இரு. ஆனால் இவ்விடத்தில் கனநேரமும் நீ நிற்பதை நான் விரும்பவில்லை. உடனே இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு சீதா பிராட்டியாரிடம் இருந்து வார்த்தைகள் அப்படி வந்து விழர்து. கேட்டதும் அதை கொதித்தெழுந்தான் ராவணன். கெஞ்சினால் மிஞ்சுவியோ? பேரழி என்ற கர்வமா உனக்கு? அனைத்தையும் இழந்து நிற்கும் ராமனையா இன்னும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறான். இப்பொழுதும் உன்மேல் எனக்கு கோபம் வரவில்லை அம்மா. வார்த்தைகளால் நெருப்பை அள்ளி நீ வீசினாலும் அது எனக்கு பழி போல அப்படியே குழு குழு குழுன்னு இருக்குங்கிற. தரிகெட்டு ஓடும் குதிரைகளை சாமர்த்தியமுள்ள சாரதி அடக்குவதை போல நான் உன்மேல் கொண்ட மோகம் என் சினத்தை அப்படியே அடக்கிறது. உனக்கு நான் கொடுத்த கெடுக்கு இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ என்னை ஏற்க வேண்டும். உன்னை கொல்ல எனக்கு மனமில்லை. உன் மனம் மாறவில்லை என்றால் என் சமையல்காரர்கள் உன்னை என் காலை உணவாக்கி விடுவார்கள் அப்படின்னு எச்சரித்து விட்டு கூடி பக்கத்துல இருக்கிற எல்லா அரக்கிகளையும் பார்த்து, இந்த பேதைக்கு புத்தி சொல்லுங்கள். அதற்கு சாம தான பேத தண்டம் என்ற அனைத்தையும் உபயோகப்படுத்துங்கள். இவளை வழிக்கு கொண்டு வருவது உங்கள் கடமை என்று தனது சிவந்த கண்களை அப்படியே உருட்டி உருட்டி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பினானா. நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம்.